நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான கொடநாடு எஸ்டேட்டில் கொள்ளை வழக்கு சம்பந்தமாக கொடநாடு எஸ்டேட்டில் பணியாற்றி தற்கொலை செய்து கொண்ட தினேஷின் பெற்றோரிடம் சிபிசிஐடி போலீசார் குழுவில் உள்ள டிஎஸ்பி அண்ணாதுரை அவர்களது வீட்டில் விசாரணை. நீலகிரி மாவட்டம் உதகை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொடநாடு கொள்ளை வழக்கு விசாரணையானது கடந்த 2017ஆம் ஆண்டு முதல் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. இவ்வழக்கு விசாரணையானது கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு சிபிசிஐடி போலீசாரிடம் புலன் விசாரணை மேற்கொள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இவ்வழக்கு சம்பந்தமாக இதுவரை செல்போன் உரையாடல்கள், முக்கிய சாட்சிகள் உட்பட 200க்கும் மேற்பட்டோரிடம் சிபிசிஐடி போலீசார் புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல தொலைத்தொடர்பு எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட விசாரணையும் ஆய்வகங்களுக்கு அனுப்பப்பட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள கெங்கரை பகுதியில் கொடநாடு எஸ்டேட்டில் கணினி பொறியாளராக பணியாற்றி தற்கொலை செய்து கொண்ட தினேஷின் பெற்றோரிடத்தில் சிபிசிஐடி போலீசார் குழுவில் உள்ள அண்ணாதுரை டிஎஸ்பி இன்று விசாரணை மேற்கொண்டார். இந்த விசாரணையில் கொடநாடு எஸ்டேட்டில் நடைபெற்ற கொள்ளை சம்பவத்தின் போது பல்வேறு உரையாடல்கள் நடைபெற்றுள்ளது. அந்த சமயத்தில் கணினி ஆபரேட்டராக பணிபுரிந்த தினேஷும் தற்கொலை செய்துள்ளார். அப்போது அவரது செல்போனிற்கு வந்த உரையாடல்கள் குறித்தும், தற்போது அந்த செல்போன் எண் மற்றும் செல்போன் தற்போது எங்கு உள்ளது என்ற கோணத்தில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது.